வணக்கம். இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரான் மீது எடுக்கும் நடவடிக்கைகள் எதிர்காலத்தில் மேற்கு ஆசியாவின் ஸ்திரத்தன்மைக்கும் இலங்கையர்கள் உட்பட லட்சக்கணக்கான உலக நாட்டவர்களுக்கும் பயனுள்ளதாகவே இருக்கும் என்று இலங்கை மற்றும் இந்தியாவுக்கான இஸ்ரேலிய தூதுவர் ரூவன் அசார் தெரிவித்திருக்கின்றார். அவருடனான நேர்காணலின் போது இஸ்ரேலிய அரசாங்கம் லெபனானில் முன்னெடுத்து வருகின்ற நடவடிக்கைகள், ஈரான் போர் மற்றும் இலங்கையுடனான எதிர்கால செயற்பாடுகள், இந்து சமுத்திர பிராந்திய பாதுகாப்பு உட்பட பல விடயங்கள் சம்பந்தமாக குறிப்பிட்டிருந்தார். லெபனானில் இஸ்ரேலில் முன்னெடுக்கும் நடவடிக்கைகள் பற்றிய தெளிவுபடுத்திய அவர், இஸ்ரேல் 2000ஆம் ஆண்டில் லெபனானில் இருந்து வெளியேறியது. அதன் பின்னர் ஐக்கிய நாடுகள் சபையின் ஆதரவுடன் இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையே நீலக்கோடு எனப்படும் எல்லையை நாங்கள் உருவாக்கினோம். அந்த எல்லை இருதரப்பாலும் மதிக்கப்பட வேண்டிய நிறுவப்பட்ட எல்லையாகும். துரதிர்ஷ்டவசமாக ஈரான் ஆதரவுடன் ஹிஸ்புல்லா அமைப்பானது இஸ்ரேலை அழிக்கும் நோக்கில் லெபனானில் வெளிநாட்டு நிகழ்ச்சி நிரலை உருவாக்கியது. 2006இல் அவர்கள் எங்களை தாக்கினார்கள். அப்போது போர் நடந்தது. கொடூரமான பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு 2023 அக்டோபர் 8 அன்று எங்களை தாக்கினார்கள். பின்னர் மீண்டும் மார்ச் மாதத்தில் தாக்கினார்கள். ஒவ்வொரு முறையும் அவர்கள் எங்களை தாக்கும்போது ஒரு போர் நிறுத்தத்தை எட்டினோம். அதில் தெற்கு லெபனானில் இருக்கின்ற ஹிஸ்புல்லாவின் முழு பயங்கரவாத கட்டமைப்பையும் அகற்றுவது லெபனான் அரசாங்கத்தின் பொறுப்பாக இருந்தது. துரதிர்ஷ்டவசமாக அது நடக்கவில்லை. லெபனான் முன்னெடுக்கப்படும் நடவடிக்கையின் இலக்கு என்ன, அது எதுவரையில் நீடிக்கும் என்பதையும் வெளிப்படுத்திய அவர், லெபனான் அரசாங்கம் சர்வதேச சமூகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட தீர்மானம் 1701 மற்றும் அனைத்து சர்வதேச தீர்மானங்களின் நிபந்தனைகளுக்கு மீண்டும் மீண்டும் இணங்க தவறிவிட்டது. துரதிர்ஷ்டவசமாக ஐநா படைகளும் ஹிஸ்புல்லாவை கையாள்வதில் தோல்வியடைந்தது மட்டுமல்லாமல் அவர்களின் செயற்பாடுகள் பற்றி உரியவாறாக அறிக்கை அளிப்பதிலும் தவறிவிட்டன. எனவே இப்போது நாங்கள் லெபனானுக்குள் இருக்கின்றோம். சுமார் 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு பாதுகாப்பு வலயத்தை உருவாக்கியுள்ளோம். மேலும் இஸ்ரேலுக்குள் ஊடுருவும் அச்சுறுத்தல்களை நீக்கியிருக்கின்றோம். ஹிஸ்புல்லாவிடம் ரத்வான் படை என்ற சுமார் 15,000 கமாண்டோ வீரர்கள் இருந்தார்கள். அவர்கள் இஸ்ரேலை ஆக்கிரமிக்க திட்டமிட்டிருந்தார்கள். இவர்கள் தீவிர இஸ்லாமிய நிகழ்ச்சி நிரலை கொண்டவர்கள். அவர்களை கட்டுப்படுத்துவதே எமது திட்டமாகும். ஈரானிய ஆட்சியின் பிடியிலிருந்து லெபனானை துண்டிப்பதை உறுதி செய்யும் வரை நாங்கள் லெபனானுக்குள் தொடர்ந்து நடவடிக்கைகளை முன்னெடுப்போம். லெபனானுடன் எங்களுக்கு எந்த நிலத்தகராறும் இல்லை. எங்களுக்கு பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும். அத்தோடு எம்மால் அமைதியை ஏற்படுத்த முடியும். உண்மையில் அதாவது இராணுவம் மற்றும் அமெரிக்காவின் முயற்சியால் இப்போது லெபனான் அரசாங்கத்துடன் அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கின்றோம். இந்த பேச்சுவார்த்தைகள் முழுமையாக வெற்றி பெற வேண்டுமானால் ஹிஸ்புல்லா மீண்டும் இஸ்ரேலை தாக்க முடியாதவாறு தெளிவான வழிமுறை இருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார். லெபனான் அரசாங்கத்துக்கும் ஹிஸ்புல்லா அமைப்புக்கும் இடையிலான உறவுகளின் நிலைமைகள் பற்றி குறிப்பிட்ட இஸ்ரேலிய தூதுவர், இருதரப்புக்கும் இடையிலான உறவுகள் மிகவும் மோசமாக உள்ளன. நஸ்ரல்லாவுக்கு எதிராக நாங்கள் நடத்திய தாக்குதலை தொடர்ந்து ஹிஸ்புல்லாவின் ஏவுகணைகள் மற்றும் ராக்கெட்டுகளின் இருப்பு 1,50,000 சுமார் 30,000 குறைந்தது. ஈரானுடன் அமெரிக்கா முன்னெடுக்கும் சமாதான பேச்சுக்கள் பற்றி குறிப்பிட்ட அவர், சமாதான பேச்சுக்கள் பற்றிய இறுதியான நிலைமைகள் பற்றி இன்னும் தெளிவாக தெரியவில்லை. ஆனால் ஈரானிய ஆட்சியாளர்கள் கொள்கையை மாற்றுவதுதான் அனைத்துக்குமான முடிவாக இருக்கும். ஈரானின் அணுசக்தி மற்றும் பாலிஸ்டிக் ஏவுகணை அச்சுறுத்தல்களை நீக்கிய இராணுவ தாக்குதலுக்கு பிறகு இப்போது கடல்வழி தடைகள் காணப்படுகின்றன. உள்ளது ஈரானிய ஆட்சி தனது கொள்கையை மாற்றும் வரையில் கடல்வழி தடைகளை நீக்கப் போவதில்லை. அமெரிக்க நிர்வாகத்தால் 15 அம்ச திட்டம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஈரானிய பேச்சுவார்த்தையாளர்கள் இதுவரை அவற்றை ஏற்கவில்லை. இதில் அவர்களின் சட்டவிரோத அணுசக்தி நடவடிக்கைகளை அழிப்பது, பாலிஸ்டிக் ஏவுகணை திட்டத்தை கட்டுப்படுத்துவது மற்றும் பயங்கரவாத அமைப்புகளுக்கான ஆதரவை நிறுத்துவது ஆகியவை உள்ளடங்குகின்றன. இவை நிறைவேறினால் மத்திய ஆசியா நிலையான அமைதி பூங்காவாக மாறும். அந்த சூழலானது இஸ்ரேலுக்கு மட்டுமல்ல, வளைகுடா நாடுகளுக்கும் லெபனானுக்கும் இருக்கின்ற முக்கிய விடயமாகும் என்று தெரிவித்திருக்கின்றார்.
ரஷ்யா, சீனா ஆகிய நாடுகளுக்கு ஈரானிய வெளிவிவகார அமைச்சரின் விஜயம் பற்றி குறிப்பிட்ட இஸ்ரேலிய தூதுவர், ஈரானியர்கள் பல்வேறு நாடுகளிலிருந்து உளவு தகவல்களை பெறலாம், ஆனால் ஈரானின் தற்போதைய ஆட்சிக்கு ஒத்துழைக்க வேண்டாம் என்று தான் அந்த நாடுகளை நாங்கள் வலியுறுத்துகின்றோம். ஏனென்றால் அவர்களுக்கு உதவும் வரை அதன் விளைவுகள் சர்வதேச சமூகத்திற்கே பாதிப்பை ஏற்படுத்தும். ஆகவே அனைத்து நாடுகளும் தற்போதைய போரை விரைவில் முடிப்பதற்காக ஈரானிய ஆட்சி தனது ஆக்கிரமிப்பு கொள்கைகளை மாற்றுவதற்கான இராஜதந்திர அழுத்தத்தை வழங்க வேண்டும் என்று கோரினார். பாகிஸ்தான், அமெரிக்கா, ஈரான் பேச்சுக்களுக்கு வழங்கும் மத்தியஸ்தம் குறித்து கருத்து வெளியிட்டவர், பாகிஸ்தானியர்களை நாங்கள் நம்பவில்லை, ஏனென்றால் அவர்கள் பயங்கரவாதத்திற்கு ஆதரவளிக்கும் தரப்பினர். இருப்பினும் ஈரானின் கொள்கையை மாற்றுவதற்கான அழுத்தம் கொடுப்பதற்கு எதிர்மறையான பங்கு வகிக்கும் நாடுகளின் சேவைகளை கூட அமெரிக்கா பயன்படுத்துவதை நாங்கள் நம்புகின்றோம். உதாரணமாக கட்டாரை சொல்லலாம். கட்டாரும் ஒரு சிக்கலான நாடுதான், ஆனால் அவர்கள் மூலம் ஒரு போர் நிறுத்தத்தை கொண்டு வர முடிந்தது. அமெரிக்கா யாரை பயன்படுத்த விரும்புகின்றது என்பது அவர்களின் விருப்பம், ஆனால் எங்களுக்கு தேவை ஈரானின் அச்சுறுத்தல்கள் இல்லாத பிராந்தியம். இஸ்ரேலின் அளவிற்காக காத்திருக்கும் ஒரு கடிகாரம் தெஹ்ரான் நகரின் நடுவே இருந்தது. அதனை கூட நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. நாங்கள் நடவடிக்கைகளை எடுக்காது விட்டால் எம்மை அழிக்கும் திறன்களை நிலத்தடியில் மறைத்து விடுவார்கள். ஆகவேதான் இராணுவ ரீதியாக அவர்களின் திறன்களை அழித்து வருகின்றோம் என்றார். ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டிருப்பதனால் ஏற்பட்டுள்ள உலகளாவிய ரீதியிலான பொருளாதார அச்சுறுத்தல்கள் தொடர்பில் கருத்து வெளியிட்ட தூதுவர், ஈரானிய ஆட்சியாளர்கள் அவர்கள் தங்களின் நண்பர்கள் என்று அழைப்பவர்களின் நலன்களை கூட சிதைப்பதற்கே முடிவு செய்திருக்கின்றார்கள். உதாரணத்துக்கு, இலங்கையை நட்பு நாடாக அவர் வெளிப்படுத்தினாலும் இலங்கை வரும் சரக்கு கப்பல்களை தடுக்கின்றார்கள். உண்மையில் அதற்கு எந்த காரணமும் இல்லை. அவர்கள் இலங்கையை தண்டிக்கிறார்கள். அவர்கள் நடுநிலையானவர்கள் அல்ல, நண்பர்கள் அல்ல. அவர்கள் ஹோர்முஸை மூடியுள்ளமையானது அவர்களுக்கே பாதகமாக அமையும். அமெரிக்காவின் கடல்வழி முற்றுகையால் அவர்களின் எண்ணெய் வியாபாரம் அழிந்து போகும். இதன் மூலம் அவர்கள் வைத்திருக்கும் செல்வாக்கை இழப்பார்கள் என்று சொல்லியும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றமை இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகவே இருக்கின்றது. இப்படி உலகளவிய ரீதியில் பலதரப்பட்ட விடயங்கள் அரங்கேறிக் கொண்டே இருக்கின்றன. இந்த போர் நிலைமையும் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே செல்கின்றது. இப்படியே சென்று கொண்டிருக்க இன்னும் என்னெல்லாம் நடக்கப் போகின்றது, இந்த போர் எப்படி அமையப் போகின்றது, எவ்வாறு முடிவுக்கு வரப்போகின்றது என்பதையெல்லாம் நாங்களும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தின் மத்தியிலேயே இருக்கின்றோம். எனவே இந்த நிலைமை எவ்வாறு அமையப் போகின்றது என்று நாங்களும் பொறுத்திருந்தே பார்க்கலாம். மீண்டும் மற்றும் ஒரு பதிவினூடாக சந்திக்கலாம். வணக்கம்.